வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய், 5 பூண்டு பற்களை தோலோடவே நல்லா தட்டி போட்டிருக்கேன். 2 மினிட்ஸ் இந்த பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவு முருங்கைக்கீரைக்கு 200 ml தண்ணீர் போதும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் படுற மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை இப்படி வாட்டும் போது தண்ணியெல்லாம் இழுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 100 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். 3 பூண்டு பற்கள் தோலோடவே சேர்த்துக்கிறாங்க. 4 காஞ்ச மிளகாய், 100 கிராம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தூள் பண்ணி வச்ச வேர்க்கடலை சேர்த்தா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. தூள் பண்ண இந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் தண்ணியுமே இந்த பொடி சேர்த்த உடனே அது இழுத்துக்கோங்க. மீதி இருக்க கொஞ்சம் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரசம் சாதத்துக்கு, கூழுக்கு, சாம்பார் சாதம் இதை மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.